நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு வருவதற்கு 11 மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரம் என இதற்காக இந்த மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல கடந்த 24ஆம் தேதி மாணவர்களிடையே மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த மோதல்ல ஒரு மாணவன் லட்சுமி நாராயணன் என்ற மாணவன் காயமடைந்தான். அவன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக 11 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பேட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில வகுப்புகள் இது தொடர்பாக 2 நாட்கள் கல்லூரி காலவரையற்ற விடுமுறை விடப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் கல்லூரி பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு சென்று வருகிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய 11 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வருவதற்கு அந்த கல்லூரி நிர்வாகம், அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. அவர்கள் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடாது என கல்லூரியினுடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அறிவித்திருக்கிறார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.